அவன் கடைசியாக வாங்கின சம்பளத்தில் பாதி சம்பளம் அவனுக்கு பென்ஷனாக லைஃப் லாங் வரும். அவன் செத்தான்னா அதில் முக்கால் பங்கு அவன் பொண்டாட்டிக்கு வரும். இதுதான் வந்து பழைய பென்ஷன் ஸ்கிட்டம்னா புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஆனால் அது என்ன ஆகிடுச்சு 2003 இப்போ இன்னும் மோசமாக இருக்குது. அதாவது இந்த நிதிச்சுமை என்பது வந்து ஓய்வூதியதாரர்களுக்காக பணம் அந்த அவங்களோட இறந்து போன பிறகு அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறதுன்றது அதுக்கான அரசுக்கான செலவு என்பது பெரிய அளவில் வந்துடுச்சு. நிதிச்சுமை சில பேர் வந்து கேட்டால் வினோதமாக இருக்கும். அதாவது அவங்க வேலை செஞ்ச காலத்தை விட ஓய்வூதியம் வாங்கின காலம் அதிகமாக இருக்கும். அவன் 30 வருஷம் சர்வீஸில் இருந்திருப்பான். அவன் செத்த பிறகு அவன் 35 வருஷம் ஓய்வூதியம் வாங்கியிருப்பான். அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவிக்கு ஒரு 30 வருஷம் போயிருக்கும். இந்த மாதிரி வந்து 60 வருஷம் ஓய்வூதியம் வாங்கினதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் சில கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது ஒயிட் எலிஃபண்ட்னுவாங்க, வெள்ளை யானை மாதிரி இது வந்து ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம சர்வதேச இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், உலக வங்கி போன்றவை இதை நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா உங்களுக்கு வந்து நிதி கடன்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் வாஜ்பாய் பீரியடில் திமுகவும் அங்கம் வகித்த வாஜ்பாய் பீரியடில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஓய்வூதிய திட்டம்னு கொண்டு வராங்க. அது என்னென்னா கான்ட்ரிபியூட்டரி ஃபண்டு. நீங்கள் ஒரு அமௌண்ட்டு போடுவீங்க, அரசாங்கம் ஒரு அமௌண்ட்டு போடும், அதை பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க, அதில் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். இதில் ரொம்ப ரிஸ்கியான விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு வந்து இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ன்றதில் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக வாங்கிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ரிட்டையர் ஆகும்போது ஒரு அமௌண்ட்டுன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே 20 ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. திமுக என்ன பண்ணுச்சு, 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்க. 530 தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதில் பெரிய குழுவெல்லாம் போட்டாங்க. டிஆர் பாலு தலைமையில், டிஆர் பாலு, கனிமொழி, பிடிஆர், நிதியமைச்சர் அந்த பிடிஆர், இவங்கெல்லாம் கலந்து பேசுது. இவங்க போட்ட கமிட்டி தான் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் முதல்ல நிதியமைச்சராக 3 தடவை இருந்த பிடிஆர் அசம்பிளியில் அது கொடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு கையை விரிச்சார். திமுக அரசு செஞ்ச முதல் பச்சை துரோகம் அதுதான். அதாவது இதை செஞ்சவர் பிடிஆர், அவர் அந்த கமிட்டியில் இருக்கார், டிராஃப்டிங் கமிட்டி, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிராஃப்டிங் கமிட்டியில் இருக்கார், தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிப்பதற்கான அந்த கமிட்டியில் இருக்கார், விஷயம் தெரிஞ்சவர் அவர். டிஆர் பாலு எத்தனையோ வருஷம் 2003 பழைய ஓய்வூதிய திட்டத்தை வாஜ்பாய் அரசு ரத்து செஞ்சப்போ மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ மந்திரியாக இருந்தவர் டிஆர் பாலு. ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்போ 2 பேருக்குமே இது நல்லா தெரியும். ஒருத்தர் அனுபவசாலி, இன்னொருத்தர் படித்தவர். இவங்க 2 பேரும் தெரிஞ்சு தான் அவங்க 2 பேரும் இடம்பெற்ற கமிட்டி தான் இந்த வாக்குறுதியை கொடுக்குது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் அது முடியாதுன்னு ஓப்பனாக சொல்கிறாரு பிடிஆர். அப்போ இருந்தே பிரச்சனை பற்றிக்கிட்டு வருது. இது தொடர்ந்து இந்த பிரச்சனை பெருசானோன்னா தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர் ஆனோன்னா அவர் என்ன பண்ணார், இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழவழான்னு இல்லை அது வந்து நாங்கள் ரத்துன்னு சொல்லலை, அது குறித்து ஆராய்வதற்கு ஒரு கமிட்டி போடுவோம், வழக்கமாக பூசி மழுகிற மாதிரி சொன்னார். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ராம்தாஸோட அறிக்கை பார்த்துருப்பீங்க. டாக்டர் ராம்தாஸ் அவர் தான் முதல்ல நேற்று இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இந்த பென்ஷனுக்கான ஒரு டைரக்டரேட் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் படிங்களேன். அந்த முதல்ல பேரா படிச்சிங்கனாலே நம்முடைய நேயர்களுக்கு வந்து அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரியும். தமிழ்நாட்டில் தனித்தனி அமைப்புகளாக செயல்பட்டு வந்த ஓய்வூதிய இயக்குநரகம், அரசு தகவல் தொகுப்பு விவர மையம், சிறு சேமிப்பு இயக்குநரகம் ஆகியவை கலைக்கப்பட்டு அவற்றின் தலைமை பதவிகள் ஒழிக்கப்பட்டு தமிழ்நாடு கருவூலங்கள் கணக்குத்துறையுடன் இணைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய முடிவாக இருப்பது கண்டிக்கத்தக்கது. அதான் இது வந்து நிரந்தரமா ஓய்வூதியம் அந்த கடைசி பேராவை படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், நம்முடைய நேயர்களுக்கு வசதியா இருக்கும். 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததற்கு முதன்மை காரணம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான். ஆனால் இப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டிருக்கும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எண்ணன்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்று கொன்ற மகற்கு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு பொருள் என்ன என்பதை 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு கற்பிப்பார்கள், இது உறுதி. அதாவது நிரந்தரமா மூடிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது, நம்ம கடந்த வாரம் பேசணும். அரசு ஊழியர் சங்கம் அவங்களோட மாநாட்டில் நாங்கள் போராடும் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவராகவே வந்து எங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கோரிக்கைகளை தான் நிறைவேற்றுவோம் என்று ஆட்சிக்கு வந்து ஒரு முறை கூட அவர் எங்களை சந்திக்கவில்லை. மாறாக சில நாட்களுக்கு முன்பு, அந்த அறிக்கை வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் நிதி ஆதாரம் தேவைப்படாத மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு அவர் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு துரோகம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மட்டும்தான் எங்களை வந்து முதலமைச்சர் சந்திப்பார் என்றால் 26 அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசளிக்க தயாராக இருக்கிறோம்னு பேசியிருந்தாங்க. நம்ம கூட இதை பற்றி பேசணும்.
அந்த மாநாட்டில் அவங்க இன்னொரு விஷயத்தையும் அந்த பெரிய அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இந்த அரசு புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை பிடிக்கிறாங்க, அரசு ஒரு அமௌண்ட்டை போடுது. இந்த பணத்தை வந்து முறையாக முதலீடு செய்ய வேண்டிய இடத்தில் முதலீடு செய்யவில்லை, இந்த பணம் வேற எங்கோ போகிறது என்று அவர்கள் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இது இன்னும் ஆபத்தானது. அதாவது இந்த புதிய ஓய்வூதிய திட்டம்படி ஊழியர்களிடமிருந்து பிடிக்கக்கூடிய தொகையும் அரசாங்கம் ஒரு அமௌண்ட்டை பிடிச்சு அதை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதுவும் இல்லை, அந்த பணம் வேற எங்கோ திருப்பி விடப்படுகிறது அப்படின்னு ஒரு ஐயப்பாடை கிளப்பியிருந்தாங்க. அதுக்கு அரசு தரப்புலேருந்து எந்த பதிலுமே வரல. இதையும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும். இந்த பேக்ரவுண்டில் இந்த இயக்குநரகத்தையும் மூடுறாங்கன்னும் போது நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிரந்தரமாக கொண்டு வர போகிறது கிடையாது, அதை ஊற்றி மூடிட்டாங்க. பச்சையாக ஒரு வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி இருக்குது திமுக அரசு. அந்த அந்த வாக்குறுதியை இனி நிறைவேற்றவே முடியாதுன்ற அளவுக்கு அந்த இயக்குநரகத்தையும் மூடிட்டாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இவங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற போகிறதில்ல, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரப்போகிறதில்ல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கடந்த வாரம் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையில், முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பரிசாக அளிக்க காத்திருக்கிறோம் 26லன்னு கொடுத்த அறிக்கையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம், நியூ பென்ஷன் ஸ்கீமுக்காக எம்ப்ளாயிஸ் கிட்டேருந்து பிடிக்கிற பணம் ப்ளஸ் கவர்மெண்ட் போடுற பணம், இது ரெண்டையுமே எங்கே முதலீடு செய்யுமோ அங்கே முதலீடு செய்யாமல் அந்த பணம் வேற எங்கோ போகிறதுன்னு ஒரு ஐயப்பாட்டை எழுப்பியிருந்தாங்க. இதுவும் ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது அரசு ஊழியர்கள் மிகப்பெரியதொரு ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியை, துரோகத்தை செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் இதில் ரொம்ப தெளிவாக, உண்மையிலேயே நாம் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பாராட்ட வேண்டும். அவர் உங்கள் கட்சியுடைய மற்ற கொள்கைகள் வேறு மாதிரி இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு இஷ்யூவை அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு பெரிய ஒரு நல்ல காரியத்தை அவர் பண்ணியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு டிடிவி தினகரன் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மற்ற கட்சிகள் யாரும் திமுக கிட்ட கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ, விசிகாவோ, மதிமுகவோ, காங்கிரஸோ கூட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சாயங்காலம் 5:30 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அவங்க வந்து இன்றைக்கி 18ஆம் தேதி, இவங்க கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக போராடுறதா சொல்லிக் கொள்ளுகிற மார்க்சிஸ்டுகளும் இந்திய கம்யூனிஸ்டும் கூட வாயே திறக்கல. எந்த அளவுக்கு இவர்கள் திமுகவோட சொன்னால் கோபப்படுவார்கள், திமுகவின் தொங்கு சதைகளாக மாறிப்போயிருக்கிறார்கள் இந்த ரெண்டு கம்யூனிஸ்டுகளும், விசிகாவும் மதிமுகவும் காங்கிரஸும் என்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சாட்சி. இந்த அரசு ஊழியர்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த துரோகத்துக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இன்று பேசாமடந்தையாக இருந்து துணை போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. ஏன்னா இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. கொடுத்த வாக்குறுதி பெரிய வாக்குறுதி. பல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், பலருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தெரிஞ்சே ஒரு பொய்யை மக்களை நம்ப வச்சு கழுத்தருக்கு வாக்குகளை வாங்குவதற்காக திமுக செஞ்சதுன்றதுக்கு உதாரணம் மறுபடியும் சொல்கிறேன், பழைய பென்ஷன் ஸ்கீமை 21 வருஷத்துக்கு முன்னால் வாஜ்பாய் அரசு ஒழித்த போது அதில் அங்கம் வகித்தது திமுக. அப்பொழுது அதில் மந்திரியாக இருந்த ஒரு டிஆர் பாலு, அவர் தலைமையில் தான் டிராஃப்டிங் கமிட்டி, புரியுதா, அதில் உறுப்பினராக இருந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆலோசனை சொன்னவர், படித்தவர், பண்பாளர், விஷயம் அறிந்தவர் என்று கருதப்படுகிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஆனால் ஆட்சிக்கு வந்த 3வது மாதமே அசம்பிளியில் சொன்னார் பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியம் இல்லைன்னு. இதை விட ஒரு துரோகம் இருக்குமா? இன்றைக்கி அது ஒரு ஃபுல் ஷேப்புக்கு வந்திருக்கு. 3.5 வருஷத்தில் அந்த இயக்குநரகத்தையே மூடிட்டோம். டாக்டர் ராமதாஸ் ஒருத்தர் தான் இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சு பேசியிருக்கார். எத்தனை லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களோட குடும்பங்கள் பாதிக்கப்பட போகுது? இந்த நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை ஏன் கொடுத்தீங்க? நீங்கள் நிர்வாகத்தில் இல்லை. இப்போ புது கட்சி விஜய் கட்சியில் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அது யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிர்வாகம் கிடையாது. நீங்கள் 75 வருஷம் கட்சி நடத்துகிறீங்க, 24 வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க, 6-7 டேர்மில் மாறி இருந்திருக்கீங்க, சென்ட்ரல்லையும் இருந்திருக்கீங்க, ஸ்டேட்லேயும் இருந்திருக்கீங்க. இதில் ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கீமை ஒழிக்கும் போது மத்திய அரசில் மறுபடியும் சொல்கிறோம் அங்கம் வகித்தது திமுக அங்கம் வகித்த அரசு தான் இதை நீக்குச்சு. எப்படி நீட்டுக்கு வந்து மன்மோகன் சிங் அரசில் பவரில் இருக்கும்போது அதை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து எல்லா விதமான வேஷங்களையும் தரித்து கொண்டு நீட்டுக்கு வந்து மக்கள் நீட்டால் தமிழ்நாடு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, நீலி கண்ணீர் வடிக்கிறாங்களோ, அதே தான் இந்த பழைய பென்ஷன் திட்டத்துக்கும். அரசு ஊழியர்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு ராமதாஸ் தான் பேசியிருக்காரு. ஊழியர் சங்கங்கள், தொழிற்சங்கங்களால் கட்டமைக்கப்பட்ட இடதுசாரிகள் கூட இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணலை. ஆகவே இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அரசு ஊழியர்களின் கோபம் இதன் மூலம் நிச்சயமாக வந்து இவங்க மேலே, மாநில அரசின் மேலே, திமுக அரசு மேலே அதிகரிக்கத்தான் செய்யும். இந்த
இந்த தகவலை இப்போ ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா நம்ம வெளியில கூட வந்திருக்காது இது. ஆகவே இந்த விஷயத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய செயற்பாடுகள் பாராட்டுக்குரியவைன்னு தான் நான் பார்க்கிறேன். டிடிவி தினகரனும் இது சம்பந்தமாக அறிக்கை கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த செயலும் பாராட்டுக்குரியது. மக்களுக்காக பேச வேண்டிய இடதுசாரிகளும் விசிகாவும் இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக கனத்த மௌனத்தை கடைபிடித்து கொண்டு திமுக அரசின் பாவங்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமா திமுக